சந்தியாராகம் சரியில்ல. மணிவண்ணன் எப்படியாவது சீனுவையும், மாயாவையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு மாயா ரூமுக்கு போறாங்க. எங்க மாயாவ காணோமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, மாயாவும் என்ன மாமா ஏன் இங்க தனியா நின்னுட்டு இருக்கிறீங்கங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. கரெக்ட்டா சீனுவும் வர நேரம் பார்த்து மணிவண்ணன் மாயா மாயான்னுகிட்டு போறாங்க. என்னடா இது அப்பா திடீர்னு மாயாவை கூப்பிட்டுட்டு போறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சீனு ஒரு ஓரமா நின்னு கேக்குறாங்க. மணிவண்ணன் மாயாவை கூப்பிடுறாங்க. என்ன மாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க. ஏன் மாமான்னு கேக்குறாங்க மாயா. இல்ல உங்க அம்மாவை பத்தி தான். மாயா கிட்ட அவங்க அம்மாவை பத்தி பேசினா எப்படியும் அழுதுடுவா. மாயா எதுக்காக அழுகுறான்னு சீனு கேட்டா அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்லி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். இல்ல மாயா இந்த வீட்டுல இப்பதான் முறையா 2 கல்யாணம் சந்தோஷமா நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி நடந்த உங்க அம்மாவோட கல்யாணத்தை நினைச்சு பார்த்தேங்கிறாங்க. உங்க அம்மாவுக்கும் இதே ஊர்ல கல்யாணம் முடிஞ்சு இதே ஊர்ல இருந்திருந்தாங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாமல்லங்கிறாங்க மணிவண்ணன். அம்மாவை இழந்தது எனக்கு வருத்தமா இருக்கு. காலையில எழுந்திரிச்சதும் ஒரு செகண்ட் எங்க மனசுக்குள்ள அம்மாவை கண்ணு தேடுது. சீனு வெளியில நின்னுகிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க, எதுக்காக மாயா அழுகுறா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அம்மாவும் இங்கேயே இருந்திருந்தாங்கன்னா நான் நினைச்ச மாதிரி என் லைஃப் அமைஞ்சிருக்கமல்லன்னு மாயா நினைச்சு அழுகுறாங்க. மாயா அழுகாத, நாங்க எல்லாம் இருக்கோம்ல, நீ எதுக்கும் அழுகக்கூடாது, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் ஆறுதல் சொல்றாங்க. இதை சீனு அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதையும் மணிவண்ணன் ஓரக்கனால பார்த்துட்டு மாயாவுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு போறாங்க. மணிவண்ணன் வெளியில வந்ததும் சீனு கேட்கறாங்க, மாயா அழுதுகிட்டே இருக்கிறான்னு கேட்கறாங்க. ஆமா அழுதுகிட்டு தான் இருக்கிறான்னு சொல்றாங்க மணிவண்ணன். எதுக்கு அழுகுறான்னு கேட்கறாங்க. ஏண்டா தான் காதலிச்ச பையனுக்கு வேறொரு பொண்ணு கூட கல்யாணம் நடக்குது. அவதான் ஓடி ஓடி முன்னால எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறா. நேரத்துல அவ மனசு என்னமா வலிக்கும், விழுந்து விழுந்து பரிச்சுக்கு படிச்சுட்டு அதை வேறொருத்த எழுதி பாஸ் பண்ணனா எப்படி கஷ்டமா இருக்குங்கிறாங்க மணிவண்ணன். இப்ப அந்த பொண்ணுக்கு அதே மனநிலைமை தான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டாங்கிறாங்க. அப்பா நான் என்ன பண்ணனேன்னு கேக்குறாங்க சீனு. அப்பா உங்களுக்கு என்ன ஞாபக மறதி ஆயிடுச்சா? அவதான்ப்பா என்ன வேண்டான்னு சொன்னாங்கிறாங்க சீனு. டேய் சும்மா சாக்கு போக்கு சொல்லாதடா. அவ வேண்டான்னு சொல்லும் போது நீயும் சைலண்டா இருந்துட்ட. அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் கூட சம்மதத்துக்கு அறிகுறி தான் தெரியுமாங்கிறாங்க மணிவண்ணன். அப்பா அதுக்காகவா அவ ஃபீல் பண்றான்னு கேக்குறாங்க சீனு. ஆமாடா என்னால அவளை சமாதானப்படுத்தவே முடியல தெரியுமா? அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. அவதான் மாமாவுக்காக குடும்பத்துக்காகன்னு சொல்லி இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னா இப்ப ஃபீல் பண்றேன்னு சொல்றீங்களே எனக்கு இன்னும் புரியலையப்பா. டேய் உனக்கு தெரியற வரைக்கும் எனக்கு தெரியாதா? நான் உனக்கு அப்பன்டா. நானும் கேட்டேன், நீ தானம்மா சீனுவை வேண்டான்னு சொன்னேன்னு கேட்டேன் நானு. சரிப்பா அதுக்கு அவ என்ன சொன்னான்னு கேக்குறாங்க சீனு. அந்த நேரத்துல குடும்பத்து மேல இருக்கிற பாசத்துல சட்டுன்னு முடிவெடுத்துட்டேன்னு சொல்றா. நான் ஒரு பொண்ணு எப்படி முடிவெடுக்க முடியும்? சீனு ஒரு ஆம்பளை தானே, அவன் பார்த்து முடிவெடுக்காம நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றா அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். அப்பா அப்படியாப்பா அவ கேட்டான்னு கேக்குறாங்க சீனு. பின் என்னடா நான் என்ன கதையா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேங்கிறாங்க மணிவண்ணன். ஆவண்டா மாயா, சீனு இப்படி ஒரு முடிவு அவசரப்பட்டு எடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி வருத்தப்படுறாடாங்கிறாங்க மணிவண்ணன். அவ சொல்றதும் சரிதானே, நீயே எல்லாருக்கும் அமைதியா தானே இருக்கிற. இந்த காலத்து பசங்க எல்லாருமே இப்படிதான்டா. ஆனா எங்க காலத்துல எல்லாம் அப்படி இல்லைங்கிறாங்க. எங்க காலத்துல எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒரு செடியில ஒரு பூத்தா. அந்த காலத்து சினிமாவில எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படிதான்டா படம் எடுத்தாங்க. அப்பா நானும் அப்படித்தாங்கிறாங்க. அப்புறம் என்ன இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேக்குறாங்க. அப்பா அது சூழ்நிலையினால தான் நான் அப்படின்ட்டேன். இனிமே என்ன நடந்தா எனக்கு என்ன, நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்கிறாங்க சீனு. நீ நினைக்கிற மாதிரி உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்ன வேற ஒரு கல்யாணமா பண்ணிக்க போது. டே இப்ப கூட சொன்னான்டா சீனு என் வாழ்க்கையில இல்லைங்கிற போது எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொன்னாடா அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். நீ சாருவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை தொலைச்சுக்கு போறிடா. சரி விடு, அதுதான் உன் தலையில எழுதி இருக்குதுன்னா வேற யாரால மாத்த முடியும். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் அங்கிருந்து போறாங்க. சீனு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆஹா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். நாம ஆரம்பிச்ச விளையாட்டுல நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு நினைச்சிட்டு போறாங்க மணிவண்ணன். ஜானகி வர்றாங்க. வந்ததுமே மாயா கிழக்கு பத்து நில்லுங்கிறாங்க. தனாவும் வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு ஊர்க்கண்ணு எல்லாரு கண்ணும் உண்மையிலதான் அப்படிங்கிறாங்க. அப்படியா என்ன பெருமா எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க மாயா. இந்த பக்கமா தானோ ஆமாமா நல்லா சுத்துமா, மாயா மேலதான் எல்லா கண்ணும் வச்சிருக்காங்கிறாங்க. இந்த அந்த சுத்தி பட்டாச்சு 3 தடவை இதுல துப்புங்கிறாங்க. என்ன பெருமா நான் என்ன ஒலிம்பிக்லயே போய் சாதனை பண்ணிட்டு வந்திருக்கேன், எதுக்கு எனக்கு இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க மாயா. மாயா நீ செஞ்சது உனக்கு வேணா சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா இந்த ஊருக்கும் சரி இந்த வீட்டுக்கும் சரி நீ செஞ்சது பெரிய விஷயம் தான் பெருமா. தனாவுக்கு நல்லது நடக்கட்டும்னு நான் நினைச்சேன்னு சொல்றாங்க மாயா. மாயா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா, இந்த அளவுக்கு சந்தோஷமா நான் இது வரைக்கும் இருந்ததே இல்லைங்கிறாங்க ஜானகி. இதெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குங்கிறாங்க மாயா. இங்க பாரு நீ இந்த குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் எவ்வளவு நல்லது பண்ற, ஆனா உனக்காக நாங்க எதுவுமே பண்ண முடியலையேன்னு வருத்தமா இருக்குதுன்னு சொல்றாங்க தனா. எதுக்கு நீ இப்ப வேற ஒரு ரூட்ல போற, நீ பேசுனதை கேட்டு இப்ப பெரியமா பாரு ஆஃப் ஆயிட்டாங்க, எப்படி வருத்தப்படுறாங்க பாருங்கிறாங்க. அவ பேசுனதுல என்ன மாயா தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க ஜானகி. நீ நினைக்கும் போது சந்தோஷமாவும் இருக்கு, அதே நேரத்துல குற்ற உணர்ச்சியாவும் இருக்கு. நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது சரியான எதிர்ப்பு இருந்தது, எல்லாமே சாதாரணமா கடந்து வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க ஜானகி. பெரியப்பா மனசுலயும் இந்த குடும்பத்தோட மனசுலயும் எல்லார் மனசுலயும் எட்டாத உயரத்துல இருக்கு. யாரும் உன்னை இனிமே எதுவுமே செய்ய முடியாது, ஆனா நீ நினைச்ச வாழ்க்கையை கொடுக்க முடியலையேன்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள வருத்தமா இருக்கு. எனக்கும் அந்த ஃபீல் இருக்கு. நமக்காக எவ்வளவோ செய்யறான், ஆனா அவன் நினைச்ச மாதிரி நம்மளால எதுவுமே செய்ய முடியலையேன்னு தானா ஒரு பக்கம் கலங்குறாங்க. சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஏன் இப்படி சங்கடமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இங்க பாருங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வரத்தான் செய்யலாம். நினைச்சு மனசை கஷ்டப்படுத்திட்டே இருந்தா அந்த சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமையே போயிடும். இல்ல மாயா நீ உன் மனசை திடப்படுத்திக்கிற, ஆனா எங்கனால முடியலைங்கிறாங்க ஜானகி. லைஃப்ங்கிறது டிராபிக் மாதிரி
ரெட் லைட் போட்டா நிக்கணும், கிரீன் லைட் போட்டா போகணும். அங்கேயே நின்னோம்னா பின்னாடி வரவன் இடிச்சிருவான். லைஃப்ங்கிறத நம்ம ஃபாஸ்ட்டா யோசிச்சு போய்க்கிட்டே இருக்கணும் பெரியம்மா. அது இதையும் நினைச்சுக்கிட்டு நீ சோகமா இருக்காதடி கல்யாணம் பொண்ணு அப்படின்னு சொல்லி கிச்சு முச்சு விட்டுறாங்க மாயா. ஏய் கிச்சு பட்டாதடி அப்படிங்கிறாங்க தனா. பாத்தீங்களா பெரியம்மா, சோகமா இருந்தவ இப்ப சிரிச்சிட்டா அப்படிங்கிறாங்க மாயா. அம்மா நீங்க எல்லாத்தையும் கவனிங்க, நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், நான் பிரஸ் போயிட்டு வரேன்ட்டு போறாங்க மாயா. தானா உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஆமாண்டி, மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எங்களுக்காக நீ வெளியில இப்படி சிரிச்சுக்கிறியல, நீ என்னதான் மறைச்சினாலும் நான் உன்னோட தங்கச்சி, உன்னை பத்தி என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். உனக்கு உண்மையிலுமே உன் மனசுல வருத்தம் இல்லையான்னு சொல்லு பார்க்கலான்னு கேக்குறாங்க தனம். வருத்தம் இருக்கு, ஆனா நம்ம குடும்பத்துக்காக அதை நான் சந்தோஷமா மாத்திக்கிட்டேங்கிறாங்க மாயா. உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு உனக்கு தோணவே இல்லையான்னு கேக்குறாங்க. உனக்கு அமைதல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்கிறாங்க மாயா. உனக்கு நீச்சல் தெரியலனாலும் எனக்காக நீ தண்ணியில குதிச்சு உன் உயிரையே கொடுக்க துணிஞ்ச பாரு, அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறாங்க மாயா. உனக்காக என்னால் முடிஞ்சதை செஞ்சா அதுவே எனக்கு போதுங்கிறாங்க மாயா. ஆமா, இப்படியே பேசி பேசி உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தையெல்லாம் நீ சரி பண்ணிக்கிற அப்படித்தானேன்னு கேட்குறாங்க. தானெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி சரி நீ போய் ப்ரெஸ்ஸாக பார்க்கும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தானே அங்கிட்டு போயிடுறாங்க. சீனு அவங்க ரூமில் மணிவண்ணன் சொன்னதையே நினச்சி பார்த்து அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை மணிவண்ணன் பார்த்துடுறாங்க. ஆஹா, தூக்க வரல போல இருக்கு, தூங்காமல் நடக்கிறான் அப்படின்னா அப்போ நம்ம வச்ச மருந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். ஏய் சீனு, என்னடா தூக்கம் வரலையான்னு வந்து கேட்குறாங்க. இல்லைப்பா எனக்கு தூக்கம் வரலைங்கிறாங்க. ஏன்டா காத்துக்கிட்டு பத்தலையா? காற்று நல்லா தானே வருதுங்கிறாங்க. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, மாயாவை நினைச்சுதாங்கிறாங்க. எல்லாம் முடிச்சதே அப்புறம் என்னடான்னு கேக்குறாங்க மணிவண்ணன். அப்பா நானும் அப்படிதான் நினைச்சேன், அவளே வேண்டான்னு முடிவெடுத்துட்டா, இனிமே நாமளும் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நானும் ஒதுங்கித்தான்ப்பா இருந்தேன். அவ இப்ப ஃபீல் பண்றான்னு நீங்க சொல்றீங்கிறாங்க. ஆமாண்டா ரொம்ப ஃபீல் பண்றா, இப்ப என்ன செய்யறது, அதுதான் தலையெழுத்துன்னு ஆயிப்போச்சு, என்ன பண்ண முடியுங்கிறாங்க மணிவண்ணன். அப்படியெல்லாம் விட முடியாதுப்பா, உங்க மாமாவும் விட்டு கொடுத்துட்டாங்க, மாயாவும் விட்டு கொடுத்துட்டா, வாழ்ந்து முடிஞ்சவங்க விட்டு கொடுத்தாங்க, ஆனா வாழ வேண்டிய நீங்க பிரிஞ்சுட்டீங்களே, என்ன பண்றதுங்கிறாங்க மணிவண்ணன். அடுத்தவங்க யாராவது சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அதுல உங்க பேரை எழுதி செவுத்துல மாட்டிக்கோங்கடா. இல்லப்பா, மாயாவுக்கு இதுல விருப்பம் இல்லை, அதனால அவளை நம்ம தொல்லை பண்ண கூடாதுன்னு நினைச்சு தான் நான் விலகிட்டேன். ஆனா இனிமேலும் அப்படி விட மாட்டேன்ப்பா, நான் ஏதாவது செய்வேன்னு தான் அவன் நினைச்சிருக்கா, இதுக்கு மேலே நான் விட மாட்டேன்ப்பா, நான் ஏதாவது செஞ்சே ஆகணுங்கிறாங்க சீனு. ஏய் அதுக்காக என்னடா செய்ய போறேன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். நான் இதை பற்றி மாமா கிட்ட பேச போறேங்கிறாங்க சீனு. ஆமாம் வாப்பா, அவனுக்கு மாயாவை கட்டி கொடுக்குறேன்னு சொல்ல போறாரான்னு கேட்குறாங்க மணிவண்ணன். அவரும் மானம் மரியாதை குடும்பம் கௌரவம் இப்படி தானே பேசுவார். விஷயத்தை பற்றி இந்த வீட்டில் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் யாருமே அதை பற்றி கண்டும் காணாமல் இருக்காங்கடா. நீ இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையாவது பேசினேனாலும் எதிர்ப்பு தாண்டா அதிகமாக வரும், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும், அப்போ நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க மணிவண்ணன். நான் ஐடியா கொடுக்குற மாதிரி நீ செஞ்சினா எல்லாம் சரியாக வரும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சீனவும் சரி பண்ணிட்டு போகிறாங்க. பையன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வழிக்கு வரான், எப்படியாவது மாயாவையும் சீனவையும் சேர்த்து வச்சு கரெக்டான நேரம் பார்த்து கிளப்பி விட்டுற வேண்டியதான்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். தானே எல்லாத்தையும் வர சொல்லி மாயா நீ சொல்லுங்கிறாங்க. மாயா இல்லை நீயே சொல்லுங்கிறாங்க. என்ன ரெண்டு பேரும் என்ன முழங்கிட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. பாட்டி காலேஜில் ஒரு கேம்ப் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறாங்க தானோ, அதுக்கு நான் கண்டிப்பாக போயாகணுங்கிறாங்க. என்னது திடீர்னு கேம்ப்பு டூரு அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்க சிவராமன். அதுக்காக நீ தனியாக போவியான்னு கேட்குறாங்க பார்வதி. இல்லை மாயாவும் தான் என் கூட வரான்னு சொல்கிறாங்க தானா. பிள்ளைங்க மட்டும்தான் போகிறோம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா தான் கேம்ப் போகிறோம், அதனால கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு வேற கண்டிஷனாக சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாளையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னதானோ இதுக்கெல்லாம் நீ போகணும்னு சொல்றீங்கன்னு கேட்குறாங்க ஜானகி. பெரியமா இதெல்லாம் காலேஜ் டைமில் தான் பெரியமா போக முடியும், டிகிரி முடிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரியமா, இதுக்கு மார்க்கெல்லாம் கூட இருக்காமே அப்படிங்கிறாங்க. ஏன் மார்க் கம்மியாக இருந்தால் என்ன அப்போ அப்படிங்கிறாங்க பத்மா மார்க் அதிகமாக எடுத்தால் தான் பாஸ், இல்லைன்னா ஃபெயில், அது தெரியுமா உனக்குன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். அதெல்லாம் எனக்கும் தெரியுங்க, இந்த மாதிரி நேரத்தில் அவள் போகணுமா என்னன்னு கேட்குறாங்க பத்மா. ஏன் அவள் போயிட்டு வரட்டுமேங்கிறாங்க பாட்டி. சாரு முந்திரிக்கிட்ட மாதிரி முந்திக்கிட்டு வந்து, பாட்டி நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம்னு தான் சொல்லுவீங்க, ஆனால் இப்போ போன்னு சொல்கிறீங்களே அது ஏன்னு கேட்குறாங்க சாரு. இந்த ஒரு தடவை தான் அவனால் போக முடியும், அதுக்கப்புறம் எங்கே போக போகிறா, சரி போயிட்டு வரட்டுங்கிறாங்க பாட்டி. இல்லை அவள் தனியாக போகிறத நினச்சா தான் பயமாக இருக்குதுங்கிறாங்க பாரு. ஒன்று தனியாக போகலையே, கூட தான் மாயா போகிறாளே, மாயா கூட போனான்னா கண்டிப்பாக தனத்தை பத்திரமா பார்த்துக்குவா, மாயா கூட போகும்போது நம்மளுக்கு என்ன கவலைங்கிறாங்க. இல்லத்தை பந்தக்கால் நடுறதுக்கு எல்லாரும் வரப்போகிறாங்க, அப்போது தனா இல்லைன்னா எப்படின்னு கேட்குறாங்க ஜானகி. தனா இல்லைன்னு எல்லாரும் கேட்பாங்க தான், ஆனாலும் நம்ம ஏதாவது ஒன்று சமாளிச்சுக்கலாம், அந்த நேரத்தில் மாயா இல்லாமல் இருக்கிறதே நல்லதுன்னு பாட்டி அப்படி வெடுக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் மாயா முகம் அப்படியே சுண்டி போயிடுது. ஓ அம்மா தந்திரமா தான் அனுப்பி வைக்கிறாங்களா அப்படின்னு பத்மா நினைக்கிறாங்க. சின்ன தைரியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. லெட்டர் மூலமா எழுதி வச்சுட்டு அவங்க மாமா கிட்ட நானும் மாயாவும் லவ் பண்றோம்னு சொல்லி எழுதி கொண்டு போய் ரகுராம் ரூம்ல வச்சிடுறாங்க. வச்சதுக்கு அப்புறமா ரகுராமையும் ஜானகியும் தொட்டு கும்பிட்டு பேக் எடுத்துக்கிட்டு திடீர் ஒரு முடிவு, வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. சீனு தனா மாயா ரெண்டு பேரும் வெளியில போயிருக்காங்க. மாயாவை எப்படி சமாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணி சீனு வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாங்க, மாயா இதுக்கெல்லாம் எப்படி சம்மதிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.